இருக்குதுலே இந்த பிரீட் வந்து பார்க்க இத கிட்ட இருந்து பார்த்தா இதோட ஹைட் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது ஃபுல் அடல்ட். இது கண்டிப்பா வேற அதர் பிரீட் டாக்ஸோ இல்ல வேற அனிமல் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா குலைப்பாங்க. விட்டீங்கன்னா போயிட்டு கடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. பொறுத்த வரைக்கும் ஆல் இன் ஒன் சொல்லலாம். உங்களுக்கு கார்டிங் பர்பஸ்க்கு இருக்கும். ஆமா, கார்டிங்கும் நீங்க ஒரு டாபர்மேன் என்ன கார்டிங் வேணுமோ சேம் கார்டிங் அந்த அளவுக்கு இருக்கும். வீடு நிறைய கார்டனோட வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பாம்பு எலி இதெல்லாம் எதுவுமே வர விடாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இதை விட பெருசா வளருவாங்க. இது 3 feet கிட்ட வளரும். நேச்சர்னா 4 feet கிட்ட 3.75 feet கிட்ட வளருவாங்க. நம்ம கிட்ட இருக்கு இன்க்ளூடிங் செனைகள்ல இருந்து அரவானால இருந்து கோசேஃப்ல இருந்து. இதெல்லாம் என்னது? இது வந்து டிராகன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. செனைகல் பைச்சர் சொல்லுவாங்க. அந்த வெரைட்டியான ஃபிஷஸ் இது வந்து அமெரிக்கன் ஃபிளாக்டீல் சொல்லுவாங்க. சவுத் அமெரிக்கன் ஃபிஷ் இது. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருமுனவாயில் தான் வந்திருக்கோம். ஸோ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜாக் ரசல் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரீட் பண்ணி சேல்ஸ் பண்ணிருக்காரு. ப்ளஸ் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் அக்வாரியம்ஸ் வச்சிருக்காரு. ஸோ ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் தான் வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒரு வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஜாக் ரசல் பற்றி கேரக்டர், அது எப்படிப்பட்ட ப்ரீட், அது எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனல் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் லெஜெண்ட்ஸ்பா. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா ஒரு சம்ம ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தோன்னா கரெக்டாக வந்து திருமுல்லை வாயிலில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடம். இந்த அக்வேரியம் பேர் வந்து அண்டர் வாட்டர் அக்வேரியம் சொல்லிட்டு. இவர் இது மட்டும் கிடையாது, டாக்ஸுமே ப்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஸ்பெஷலாக பார்த்தோன்னா வந்து ஜாக் ரசல் ப்ரீட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதில் பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக அவர்கிட்ட பப்பீஸ் தான் நிறைய லிட்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம். சொல்லுங்க ப்ரோ, உங்க பேர், லொகேஷன் வருது? என் பேர் வந்து மணிகண்டன். இது எங்க லொக்கேட் ஆயிருந்தா திருமுல்வாயில அந்த காம்பவுண்ட் ஓரமா வரும். காம்பவுண்ட் எல்லாருக்குமே ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் காம்பவுண்ட்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்க லொக்கேட் ஆயிருக்கு. பெட் ஷாப்பும் இருக்கு நம்ம கிட்ட. பெட் ஷாப்ல வந்து நம்ம மெயினா வந்து இம்போர்ட்டட் ஃபிஷஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபிஷஸ்ல என்ன வெரைட்டி எதுக்கு எல்லாமே நம்ம இது பண்ணி கொடுக்கலாம். ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாங்க அவங்க. ஸோ ரொம்ப அவ்வளோ ஆக்டிவான ப்ரீட் இது. ஸோ தென் நம்ம ஜாக்ரஸ் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். பேர்ட்ஸ் நீங்கள் என்ன பேர்ட்ஸ்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ மெயினாக நம்மளுக்கு ஃபிஷஸ் தான் மெயின். இம்போர்ட்டட் ஃபிஷஸில் நீங்கள் ப்ரிடேட்டர் வெரைட்டி சொல்லுவாங்க, அதில் தான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அப்புறம் ஜாக்ரஸ் டெரியர் வந்து ஆமாம் இவர் தான் மேலு நம்மளோட. ஆமாம், ஸ்டட் மேல் இவர் தான். 1.5 years ஓல்டு. ஓகே. இது ஃபீமேல். ரெண்டுமே நம்ம கிட்ட தான் இருக்கு. வீட்டில் ஹோம் ப்ரீட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், பேரையா வச்சிருக்கோம். இது யார்கிட்ட இருக்கிறதுனா ஜாக்ரஸ் டெரியர்னால இந்தியாவில் வந்து ஃபேமஸான ஆள் வந்து ராகோஸ் கெனல் சொல்லிட்டு. ஸோ அவங்க கிட்ட இருந்து எடுத்த பப்பி தான். கரூரில் இருக்கு. இந்த ஜாக்ரஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ மற்ற ப்ரீடர் வந்து பெட் லவரை உருவாக்குவாங்க. அவர் வந்து நிறைய ப்ரீடர் உருவாக்குனார் அவர். ஸோ அவர்கிட்ட இருந்து எடுத்த பப்பி தான். எத்தனை பப்பீஸ்? நம்ம கிட்ட மொத்தம் 5 பப்பீஸ் இருக்கு. ஆமா, இது வந்து ஸ்டட் பப்பி. இது நம்மளோட ஸ்டட் பப்பி இது. ஸோ இப்போ லிட்டரானதுல வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருக்கு. ஃபீமேல் வந்து வெளியில இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டட் பப்பி. ஜாக் ரசல் பொறுத்த வரைக்கும் ஆல் இன் ஒன் சொல்லலாம். உங்களுக்கு கார்டிங் பர்பஸ்க்கு இருக்கும். ஆமா, கார்டிங்கும் நீங்க ஒரு டாபர்மேன் என்ன கார்டிங் வேணுமோ சேம் கார்டிங் அந்த அளவுக்கு இருக்கும். இது சைஸை பார்த்து நிறைய டிசைட் பண்ணுவாங்க. தென் வந்து ஆக்டிவிட்டி எஜிலிட்டி சொல்லுவாங்க. அந்த இதுல வந்து டாப் 5ல கண்டிப்பா இதுக்கு ஒரு கண்டிப்பா. ஆமா, பயங்கர இன்டெலிஜென்ட். எந்த மாதிரி இடத்துல இதை வளர்க்கலாம்? அபார்ட்மெண்ட்டா இல்லைன்னா எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகும். அபார்ட்மெண்ட்லயும் வளர்க்கலாம். ஸோ நீங்க பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இது ஆக்சுவலி எதுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா இங்கிலாந்து தான் இதோட ஆரிஜின். இது வந்து ஃபாக்ஸ், இந்த ரேபிட் இதெல்லாம் ஹண்ட் பண்றதுக்காக இதை வச்சிருப்பாங்க. ஃபார்மர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ யாருன்னா இப்போ ஒரு ஃபார்மிங் மாதிரி பண்றாங்க, ஒரு வீடு நிறைய கார்டனோட வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பாம்பு எலி இதெல்லாம் எதுவுமே வர விடாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஆமா, எலி பூனை எல்லாத்தையும் எதுவுமே விட்டு வைக்காது. அந்த லெவல்ல இருக்கும். இந்த ப்ரீடுக்கு ஸ்பெஷலா ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணணுமா? இல்ல, இதுக்கு வந்து வெரி லோ மெயின்டெனன்ஸ். இந்த ப்ரீடு நீங்க 4 வளர்த்தாலும் ஒரு லேப் வந்து கொஞ்சம் அதோட வேலை அதிகமா இருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு லேப் வளர்க்கறதுக்கு இது 4 பப்பி வாங்கி விட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இதுவா இருக்கும். ஓகே. இல்ல, இதுதான் இருக்குதுலே இந்த பிரீட் வந்து பார்க்க இத கிட்ட இருந்து பார்த்தா இதோட ஹைட் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது ஃபுல் அடல்ட் இது. ஆமா, ஆக்சுவலி டாய் பிரீட்லயே இது டாய் பிரீடு. அந்த டாய் பிரீட்லயே இது இன்னும் ஷார்ட். இது ஜாக்ரஸ்ல இது இன்னும் ஷார்ட்டான. இது ஃபீமேல் இல்ல. ஆமா, இதோட இன்டெலிஜென்ட் வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியாது. இதை வச்சிருக்கவங்களுக்கு இதோட பியூட்டி எல்லாமே தெரியும்.
ட்ரைனிங்ல நம்ம மற்ற டாக் பெல்ஜியன் மெல்லே சொல்லுவாங்க, அந்த டாக் எப்படி ட்ரெயின் பண்றோமோ எவ்வளவு அந்த அளவுக்கு ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்குமோ அதை அந்த ஈக்குவலுக்கு இது இருக்கும். ஸோ ஆமா அதே மாதிரி வந்து ஹைப்பர் ஆக்டிவ் சொல்லுவாங்க. இந்த பிரீட்ல ஹைப்பர் ஆக்டிவ். இது கூட நீங்க எவ்வளவுதான் நீங்க விளையாண்டாலும் ஒரு 2 மணி நேரம் விளையாண்டா திருப்பி அது ஆக்டிவ்னஸ் கம்மியாகாது. ஆமா ஓகே. அதே மாதிரி வீட்ல வந்து சின்ன பசங்க வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சூட் ஆகுமா? கண்டிப்பா ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதான் சொல்றேன், இது ஆல் இன் ஒன் சொல்லுவாங்க. ஃபேமிலிலாம் ரொம்ப ஆப்டான ஒரு பிரீட் இது. இதோட ஃபுல் டோட்டல் ஹைட்டே இதுதான். ஓகே. இதோட இதோட வீடியோல என்னோட யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் அப் சேனல் தான், அண்டர் வாட்டர் சேனல் வந்து அண்டர் வாட்டர் பெட்ஸ். ஓகே. ஸோ அதுல இவங்க 2 பேரும் பிறந்ததுல இருந்து இந்த சைஸ் வர வரைக்கும் என்னென்ன பண்ணாங்கன்னு நான் எல்லாமே அப்லோட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஆமா ஓகே ஷூர் கண்டிப்பா அண்டர் வாட்டர் பெட்ஸ் கண்டிப்பா எங்க சேனல்ல சொல்றோம். ஷூர் தேங்க்யூ. அதே மாதிரி வந்து இப்போதைக்கு இந்த பிரீட்ஸ்க்குலாம் என்ன மாதிரி ஃபுட் கொடுத்துட்டு இருக்கீங்க? இது நீங்க ஹோம் ஃபுட்டு போட்டும் வளர்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு நம்ம எப்படி சஜஸ்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு வந்து ட்ரை ஃபுட் தான் நம்ம இது பண்றோம். அது ராயல் கேனா இருக்கலாம், பெடிகிரியா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு நம்ம அது ஃபர்ஸ்ட் 1 இயர் நம்ம எப்படி நம்ம பாத்துக்கிறோமோ அதை வச்சுதான் ஃபியூச்சர் இது வந்து டிசைட் ஆகும். ஆமா. இப்போ இந்த நான் வந்து டெய்லி வந்து 2 டைம் ஃபீட் பண்ணுவேன். நைட் வந்து ட்ரை ஃபுட்டு, மார்னிங் வந்து கர்ட் வித் ரைஸ் எக்கோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஆமா எல்லாம் பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லை, வெறும் ஹோம் ஃபுட் போட்டும் வளர்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம அதை சஜஸ்ட் பண்றது ஃபர்ஸ்ட் 1 இயராவது ட்ரை ஃபுட் கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே ப்ரோ. இல்ல அது நீங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு எதாவது வேணா உங்க வெட்டரியன்ட்ட நீங்க கூட்டு போனீங்கன்னா அவங்க என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ அது வரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல இருக்காது, ஏர்ஃபால் சுத்தமா இருக்காது. ஆமா ஏர்ஃபால் சுத்தமா இருக்காது. ஆமா கரெக்ட். அதே மாதிரி வந்து இங்க அபார்ட்மெண்ட் மாதிரிலாம் எடுத்துட்டு போறாங்களா, அங்கெல்லாம் வந்து டாக்ஸ் இருந்தா நிறைய சவுண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க சவுண்ட் எல்லாம் நிறைய போடுவாங்க. இல்ல சவுண்ட் எல்லாம் போடுவாங்க. கண்டிப்பா வேற அதர் பிரீட் டாக்ஸோ இல்ல வேற அனிமல் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா குலைப்பாங்க. விட்டீங்கன்னா போயிட்டு கடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எப்படி வளர்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. நீங்க ராட்வெய்லர் அது எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. நீங்க ஆமா இதே மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க பப்பீஸ்லாம் வளர்க்குறாங்கன்னா வந்து அதை சோஷியலைஸ் பண்ணி வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தி. ஆமா அது வந்து கம்பல்சரி. இப்ப நீங்க கார்டிங்காக வளர்க்குறீங்கன்னா யாருமே தேர்ட் பர்சன் யாருமே அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாம அப்படிலாம் வளர்த்தீங்கன்னா கார்டிங்கா இருக்கும். இல்ல நான் எங்க போனாலும் நான் கூட்டிட்டு போனோம், பீச்சுக்கு போனா கார்ல கூட்டிட்டு போனோம் அப்படின்னா நீங்க சோஷியலைஸ் பண்ணாதான் நீங்க வெளியில வந்து ஆஃபீஸ் நீங்க கூட்டு போக முடியும். ஓகே. இப்போ வந்து பப்பீஸ் இது சின்ன பப்பீஸ் தான் வாங்க இப்போ சேல் பண்ண போறீங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு போறாங்கன்னா அதுங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கலாம் இப்போதைக்கு? ஸ்டார்டிங் வந்து நம்ம ராயல் கெனல் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் நீங்க 45 டேஸ் தான் நம்ம கொடுப்போம் நம்ம பப்பீஸ் வந்து கஸ்டமருக்கு. அப்பவே நம்ம ட்ரை ஃபுட் ட்ரெயின் பண்ணிடுவோம். வேக்சின் போட்டு கொடுத்துருவீங்க? வேக்சின் 45 டேஸ் வேக்சின் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்து பப்பியை வெளில கொடுப்போம். அது மட்டும் நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே கேசியோட தான் வச்சிட்டு இருக்கீங்க. இவங்கள குட்டில வாங்க சொல்ல என்ன பிரைஸ் கொடுத்து வாங்குனீங்க? நான் ஈச் வந்து 50,000 கொடுத்து வாங்குனேன் ரெண்டுமே. ஓகே. ஆமா இது மேல 50,000 தான், ஃபீமேல 50,000 தான். 50,000 கொடுத்து வாங்குனீங்கன்னா பப்பீஸும் அதே சேம் ரேட்டுக்கு தான் கொடுக்க போறீங்களா? இல்ல அதுல என்னோட இதுவே என்னன்னா நம்ம இது ஆஃப் ஆஃப் த ரேட் கொடுக்கணும்ன்றது தான் என்னோட இதுவே. ஓகே. என்ன பிரைஸ் கோட் பண்றீங்க? மேல் நம்மளோட மேல் வந்து 25 நெகோசியேஷன் இருக்கு வித் கேசிஐயோட. ஓகே. கேசிஐனா 20 கூட நம்ம பண்ணலாம். ஓகே. கேசிஐனா 25. ஆமா கேசிஐ இல்லாத 20. ஆமா ஆமா இல்ல ஃபீமேல் இது வந்து ஸ்டட் பப்பி, நம்ம ஸ்டட் பப்பி. சோ அதனால இதோடமே இது ரொம்ப கம்மியாவே நம்ம கொடுக்கலாம். ஓகே. ஃபீமேல்னா 18,000 கொடுக்கலாம். வித்அவுட் கேசிஐனா 15 கூட பண்ணலாம். ஓகே. ஓகே. ஃபிஷஸ்லாம் பார்க்கலாம். ஷூர் வாங்க காட்டு. நம்ம கிட்ட வந்து ஜாக் ரசல் பப்பி இப்போ அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃபீமேலு ஒரு மேலு. ஃபீமேல் வந்து ஸ்டட் பப்பி. ஸோ 18,000 கோட் பண்ணுறேன். இது வந்து மேல் பப்பி 25,000 கோட் பண்ணுறேன். வித் ரெண்டுமே கேசிஐயோட இருக்குது. வித்தவுட் கேசிஐனா இது 3,000 லெஸ் பண்ணலாம். இது வந்து 5,000 லெஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பேரண்ட் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதனா என்கொயரிமெண்ட் இருந்ததுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து 8939444484. இதான் நம்ம காண்டாக்ட் நம்பர். ஓகே ப்ரோ. இப்போ வந்து ஃபிஷஸ்லாம் பார்க்குறோம். இந்த டேங்க் வந்து செம்ம பெருசாக இருக்குது. இதில் இப்போதைக்கு என்னென்ன ப்ரீடான ஃபிஷஸ்லாம் வச்சுருக்கீங்க? இது வந்து ஆல்பினாரோனா சொல்லுவாங்க. இது நியர்லி 1.5 ஃபீட் இருக்கும் சைஸ். ஓகே. இதை விட பெருசா வளருவாங்க. இது 3 ஃபீட் கிட்ட வளரும். நேச்சர்னா 4 ஃபீட் கிட்ட 3.75 ஃபீட் கிட்ட வளருவாங்க. ஸோ இது கேப்டிவிட்டியில வந்து 3 ஃபீட் வரைக்கும் மேக்ஸிமம் வளரும். அதே மாதிரி சேல்ஸ் தானா? எல்லாமே சேல்ஸ் தான். இது நம்ம டிஸ்பிளே டேங்க் இதுல இருக்கு, எதுவுமே சேல்ஸ் இல்ல. இதோட சின்ன சைஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, இன்க்ளூடிங் செனைகள்ல இருந்து அரவானால இருந்து கோசேஃப்ல இருந்து. இதெல்லாம் என்னது ப்ரோ? இது வந்து டிராகன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, செனைகல் பைச்சர் சொல்லுவாங்க. அந்த வெரைட்டியான ஃபிஷஸ் இது. ஓகே. இதுல எல்லா கலெக்ஷன் மேக்ஸிமம் கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு.
ஸோ கஸ்டமர் எது கேட்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் மீன் வளர்த்தாலுமே வந்து அவங்க மார்லியஸ் கப்பீஸ் அந்த மாதிரி தான் வளர்க்குவாங்க. ஸோ இப்போ எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் தான் வளர்க்கணும்னா அதுக்கு என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணும்? மெயின்டெனன்ஸ் இன்னும் கேட்டால் அந்த மாலி கப்பி இதை விடவே இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஓகே. வீக்லி ஒன்ஸ் வந்து வாட்டர் சேஞ்ச் ப்ராப்பராக பண்ணி ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன்லாம் வச்சுருந்தாங்கன்னா இங்க ஃபிஷ்ஷோட மார்டாலிட்டி இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஃபிஷ் இறக்குறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. நம்மளுமே ஸ்டார்டிங்ல மாலி கப்பி இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணது தான் நம்ம. ஓகே. இந்த மாதிரி எதுக்கு ப்ரோ? இது வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கான ஹைடிங் ஸ்பாட் மாதிரி நம்ம வச்சிருக்கோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நைட்ல தான் வெளியில வரும் இந்த மாதிரி கீழே பாட்டம்ல இருக்க ஃபிஷஸ் எல்லாமே. ஸோ அதோட ஹைட் இது வந்து அமெரிக்கன் ஃபிளாக்டீல் சொல்லுவாங்க, சவுத் அமெரிக்கன் ஃபிஷ் இது. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து டேங்க் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி தரணும்னு சொல்லுவாங்க. நீங்க டேங்க்குமே செட் பண்ணி தருவீங்களா? வீட்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலி இது நியூ ஷாப் கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் தான் ஆகுது ஓப்பன் பண்ணி. பட் ஆனால் இது வரைக்கும் 7 to 8 ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்தியா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம ஃபிஷஸ்லாம் ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. என்ன பிரைஸ் வருது எல்லாம்? ஒரு ஃபிஷ்ஷுக்கும் ஒரு பிரைஸ் டிஃபர் ஆகும். நம்ம ஸ்டார்டிங் 3 rupeesல இருந்து 20,000 40,000 வரைக்கும் நம்மகிட்ட ஃபிஷ் இருக்கு. ஓகே. அது நீங்க கூகுள்ல பாக்குற எந்த ஃபிஷ்ஷா இருந்தாலுமே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா வைல்டு கேட்ச் பிரானா இது. வைல்டா? ஆமா, இது வைல்டு கேட்ச். இதுலயே நம்ம கேட்டரியில பண்றதும் இருக்கு. பட் ஆனா இது வைல்ட்ல கேட்ச் பண்ண பிரானா. நீங்க பிரானா மூவில பாத்தீங்கன்னா வரும்ல அந்த ஃபிஷ்ஷஸ் தான் இது. ஆமா. என்ன பிரைஸ் வருது? இது ஸ்டார்டிங் 200ல இருந்து நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இருக்குது என்ன சைஸ்? இந்த சைஸ்ல உங்களுக்கு 450 வரும். 2.5 inch இருக்கும் இது. பிரானாஸ் வச்சிருக்கீங்க, வைல்ட் பிரானா? ஆமா. இது வந்து பேரட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது போலார் பேரட் அந்த வெரைட்டி. இது பின்னாடி இருக்கிறது வந்து எலக்ட்ரிக் ப்ளூ அக்காரா சொல்லுவாங்க. இது எல்லாமே கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கொஞ்சம் வளர ஒரு இது டெரிட்டோரியல் ஃபிஷ். இது என்ன பிரைஸ் வருதுங்களா? இந்த பேரட்லாம் உங்களுக்கு 300 350 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இதுலேயே ஒயிட் கலரு, ஆரஞ்சு இருக்கு, எல்லோ இருக்கு, க்ரீன் இருக்கு. ஸோ கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் டிஃபர் ஆகும், சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். இது வந்து செனகல் ஃபிஷ் பெரிய சைஸ். இது இதோட பேபிஸ் கூட நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இது ஆமா, இது வந்து ஆல்பினோ, இது வந்து கிரீன் செனகல். ஸோ 2-3 வெரைட்டிஸ். ஆமா, மோர் தென் 6 to 7 வெரைட்டிஸ் மேல இருக்கு. நம்ம என்ன இது கேட்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இந்த குட்டிலாம் 400 450. ஆமா ஆமா. இந்த மாதிரி பெரிய சைஸ்லாம் வாங்கினீங்கன்னா 4000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த டேங்க்ல இருக்கு சின்னதாக இருக்கும். ஸோ அதை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் அப்பதான் உங்களுக்கு ஆக்சுவலி தெரியும் உங்களுக்கு. ஆமா. இது பார்த்தீங்கன்னா அலிகேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் கார் சொல்லுவாங்க. அமேசான் ரிவர்ல இருக்க ஒரு ஃபிஷ். ஆமா, பார்க்க இது crocodile மாதிரி தான் இருக்கும். அதோட டீத்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இது மேக்ஸிமம் 10 feet மேல வரக்கூடிய ஒரு ஃபிஷ். இது ஃப்ரெஷ் வாட்டர்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ். இது இதுவும் நார்மலா ஃபீட்லாம் பண்ணலாம்? ஆமா, நம்ம லைஃப் ஃபீட் தான் கொடுக்குறோம். இந்த சைஸ் வந்து 750 800 அந்த ரேஞ்சில இருந்து இருக்கு. இதோட சின்ன சைஸுமே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. பெரிய சைஸ் கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு செமி பிளான்டட் செட்டப்ல நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஃபிஷஸ் தான் அந்த ஏஞ்சல் ஃபிஷஸ். நம்ம ரெகுலரா இருக்க அந்த ஃபிஷஸ் தான் ஏஞ்சல்லையே நியூ வெரைட்டிலாம். இது ஸ்டார்டிங் 15 rupeesல இருந்து ஒரு 200 300 வரைக்கும் இருக்கு. ஆமா. இம்போர்ட்டட் ஏஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா அது நியர்லி உங்களுக்கு 1000 அபவுக்கு எந்த ரேஞ்சில் ஹையர் ப்ரைஸில் நீங்கள் எவ்வளோ வேணா இருக்கு ஏஞ்சல். நம்ம இது ரெகுலர் வெரைட்டி தான் இது.